நமஸ்காரஹ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, அடுத்து வந்து கதி அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கதி அப்படின்னா எத்தனை. கதி பாலகாக சந்தி, பஞ்ச பாலகாக சந்தி. கதி புஸ்தகானி சந்தி, பஞ்ச புஸ்தகானி சந்தி. ஸோ எப்பவுமே வந்து கதி யூஸ் பண்ணும்போது பன்மையில தான் வரணும். அங்க வந்து ஒரே ஒரு சிறுவன் இருந்தாலும் எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பன்மையில தான் கொஸ்டின் வரும். ஸோ கதி பாலகாக சந்தி, एकः बालकः अस्ति, त्रयः बालकाः सन्ति, चत्वारः बालकाः सन्ति அப்படி ஆன்சர் வரும். ஸோ கதி புஸ்தகானி சந்தி, त्रीणि पुस्तकानि सन्ति. கதி லேखन्यः சந்தி, பஞ்ச லேखन्यः சந்தி. இது மாதிரி நம்ம ஆன்சர் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ கதி அப்படின்னா எத்தனை. அதே வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து என்ன சொல்றது அது அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு வந்து கியத். கியத் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதையெல்லாம் வந்து தனித்தனியா எண்ண முடியுமோ அதுக்கு வந்து எத்தனைன்னு சொல்லுவோம். எத்தனை புத்தகங்கள் அப்படின்னா 1, 2, 3 சொல்லி நீங்க கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஹவு மெனி அப்படிங்கிறதுக்கு எத்தனை, அது வந்து கதி. ஸோ எவ்வளவு அப்படின்னா நீங்க வந்து தனியா கவுண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க அந்த வால்யூமை வச்சு இவ்வளவு இருக்கு இல்ல அவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் இல்லாம ஒரு மொத்தமா சொல்றதுக்கு வந்து நீங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து கியத். எக்ஸாம்பிள், நத்யாம் ஜலம் அஸ்தி, நத்யாம் கியத் ஜலம் அஸ்தி. நதியில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது. அங்க வந்து எத்தனை தண்ணி இருக்குன்னு கேட்க மாட்டோம், ஏன்னா தண்ணியை வந்து எண்ண முடியாது. அதனால பொதுவா வந்து கியத் ஜலம் அஸ்தி நத்யாம், எவ்வளவு தண்ணி இருக்கு நதியில். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நம்பர்ல வராது, அது வந்து ஒரு தோராயமா அந்த அளவை குறிக்கிற வேர்ட்ஸ் வரும். லைக் அதிகம் ஜலம் அஸ்தி, ஸ்வல்பம் ஜலம் அஸ்தி, அது மாதிரி ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நத்யாம் கியத் ஜலம் அஸ்தி, நத்யாம் அதிகம் ஜலம் அஸ்தி, நத்யாம் ஸ்வல்பம் ஜலம் அஸ்தி, நத்யாம் ஜலம் நாஸ்தி. இது மாதிரி. அதே மாதிரி பவதः சமீபே கியத் தனம் அஸ்தி, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. ஸோ மம சமீபே அதிகம் தனம் அஸ்தி, மம சமீபே ஸ்வல்பம் தனம் அஸ்தி, மம சமீபே தனம் நாஸ்தி. புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து எவ்வளவு எத்தனையும் சொல்லி கேட்க மாட்டோம், எத்தனை பணம் இருக்குன்னு கேட்க மாட்டோம், எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு தான் கேட்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி கியத் புஸ்தகானி சந்தின்னு கேட்க மாட்டோம், ஏன்னா எண்ணக்கூடிய லெவல்ல இருந்தா அது வந்து கதி புஸ்தகானி. பட் அதே வந்து ஒரு லைப்ரரிக்குள்ள எண்ணில் அடங்காத நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க கேட்கலாம் கியத் புஸ்தகானி சந்தி கிரந்தாலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பகூனி புஸ்தகானி சந்தி கிரந்தாலயே, ரொம்ப அதிகமான புத்தகங்கள் இருக்கின்றன. புஸ்தகானி ஏவ நாசந்தி கிரந்தாலயே, புத்தகங்களே இல்ல லைப்ரரியில. இப்போ புரியுதுங்களா? ஸோ எண்ணக்கூடியதா இருந்தாலும் அது வந்து பாசிபிளா எண்ண முடியுமா இல்ல முடியாதா. இப்போ லைப்ரரி எடுத்துக்க அவ்வளவு புத்தகங்களையும் எண்ண முடியாது, எத்தனை கரெக்டா கவுண்ட் சொல்ல முடியாது. ஸோ அதிகமா இருக்கு புத்தகங்கள், கம்மியா இருக்குன்னு சொல்லி அது மாதிரி கவுண்ட் இல்லாத இடத்துல எல்லாத்துக்குமே நீங்க கியத் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணம், ஆகாஷே கியத் நக்ஷத்திராணி சந்தி, ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன இல்ல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஸோ ஆகாஷே பகூனி நக்ஷத்திராணி சந்தி, ரொம்ப அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஓகே. பகவத்கீதாயாம் கியத் ஞானம் அஸ்தி, எவ்வளவு அறிவு இல்ல எவ்வளவு அறிவுக்குண்டான பொருட்கள் இருக்கின்றன பகவத்கீதையில். பகவத்கீதாயாம் அதிகம் ஞானம் அஸ்தி. பட் அதே பகவத்கீதாயாம் கதி ஸ்லோகாக சந்தி, எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அங்க வந்து ஸ்லோகங்கள் நீங்க கவுண்ட் பண்ணலாம், பட் ஞானம், அதுல இருந்து வர்ற ஞானத்தை நீங்க கவுண்ட் பண்ண முடியாது, அதனால அங்க கியத். ஸோ கியத் ஞானம் அஸ்தி கதி ஸ்லோகாக சந்தி. ஓகே. அங்க வந்து கியத்துக்கு வந்து எப்பவுமே வந்து பகுவச்சனம் வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து கியத் ஜலம் அஸ்தி, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது. அங்க வந்து கியத் ஜலம், ஹவு மச் வாட்டர் இஸ் தேர். ஓகே. அதே மாதிரி சில இடத்துல பகுவச்சனம் வரும், கியத் புஸ்தகானி சந்தி, எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன.
ஸோ அது வந்து கான்டெக்ட் பொறுத்து நீங்க யூஸ் பண்ணணும். பட் வந்து கதிக்கு எப்பவுமே வந்து பகுவச்சனம் தான் வரும். ஸோ இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஜென்ரலா ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ உதாரணமா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிரகோஷ்டே கியத் பிரகாஷः அஸ்தி. ரூம்ல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு? ராத்திரி காலே மார்கே கியத் அந்தகாரः அஸ்தி. எவ்வளவு இருட்டு இருக்கிறது? நான் ராத்திரியில ரோட்ல எவ்வளவு இருட்டு இருக்கிறது? ஓகே, இதெல்லாமே இருட்டு வெளிச்சம் எல்லாமே நீங்க கவுண்ட் பண்ண முடியாது, அதனால கியத். ஸோ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? லோகயானே கியத் இந்தனம் அஸ்தி. டூ சென்டென்சஸ் தான் ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகே, போஜனம் லவணம். போஜனே கியத் லவணம் அஸ்தி. தேனுஹு கியத் க்ஷீரம் ததாதி. பசு எவ்வளவு பால் கொடுக்கும்? குடிக்கிறது. கொடுக்கிறது. பிதா கியத் தனம் தத்தவான். தந்தையார் எவ்வளவு பணம் கொடுத்தார்? பெர்ஃபெக்ட். கூப்யாம் கியத் சக்கரா அஸ்தி. பாட்டிலில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது? உத்தமம். புஸ்தகஸ்ய மூல்யம். புஸ்தகஸ்ய கியத் மூல்யம் அஸ்தி. घटे कियत् जलम् अस्ति. घटे स्वल्पं जलम् अस्ति. குளத்தில் எவ்வளவு தண்ணி இருக்கிறது? தவ கிருதே கியத் தைலம் அஸ்தி. உன்னிடத்தில் எவ்வளவு ஆனந்தம்? தவ சமீபே. தவ கிருதே வராது சார். உங்களுக்காக இல்லையா? இல்ல, உங்களிடம் அப்படிங்கிறதுக்கு உங்க தவ சமீபே. तव समीपे कियत् तैलम् अस्ति? बहु तैलम् अस्ति. तव कृते कियत् धनम् अस्ति? स्वल्पं धनं. तव समीपे कियत् धनम् अस्ति? मम समीपे स्वल्पं धनम् अस्मि. अस्ति. मम समीपे स्वल्पं धनम् अस्ति. स्वल्पं धनम् अस्ति. ओके. गृहं विशालं. तव गृहं कियत् विशालं? உங்க வீடு எவ்வளவு பெருசு? மம கிரகம் பஹு விஷாலம். கிரகே கியத் துக்தம் அஸ்தி. வீட்டில் எவ்வளவு பால் இருக்கிறது? மைசூர் நகரே கியத் ஷீதலம் அஸ்தி. மைசூர் நகரத்தில் எவ்வளவு குளிராக இருக்கிறது? அடுத்து கதி வந்துட்டு லைக் ராமஸ்ய கிருதே கதி புஸ்தகானி சந்தி. ராமனிடம் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன? ராமஸ்ய சமீபே. ஓகே, சாரி, க்ஷம்யதாம். ராமஸ்ய சமீபே கதி புஸ்தகானி சந்தி. ராமனிடம் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன? आपणे कति पुष्पाणि सारी कति पलानि सन्ति. கடையில் எவ்வளவு எத்தனை பழங்கள் இருக்கின்றன? உத்தமம். பவனம் உன்னதம். பவனம் கியத் உன்னதம் அஸ்தி. வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது? எவ்வளவு உயரமாக இருக்கிறது? உன்னதம். சாரி, ஓகே, சாரி. ஓகே, கியத் பவனம் கியத் உன்னதம் அஸ்தி. வீடு எவ்வளவு உயரமாக இருக்கிறது? உத்தமம். ஹரி ஓம் மகோதயா. இது வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, எவ்வளவு துக்கம் இருக்கு, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது இல்ல, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்றீங்களா? தவ சமீபே கியத் சந்தோஷः அஸ்தி. அங்க சமீபே மம சமீபே தவ கியத் சந்தோஷः அஸ்தி. தவ மட்டும் தான் வருமா சார்? ஆமா.
இதானி பாலகஸ்ய சாதுரியம். இப்ப நீங்க பாலகஸ்ய கிருதே கியத் சாதுரியம் அஸ்தி, எவ்வளவு சுட்டித்தனம் இருக்கு. சுட்டித்தனம் இல்ல, இது வந்து சதுரஹா அப்படின்னா ஸ்மார்ட் இல்ல புத்திசாலி. ஓ, புத்திசாலி. சதுரஹா. அடுத்து வந்து பண்டிதே நைபுண்யம். பண்டிதே நைபுண்யம் ஒரு தெரியல. நைபுண்யம் அப்படின்னா திறமை இல்ல, திறமை இல்ல, நிபுணம். நிபுணஹா எப்படி சொல்றது தமிழ்ல? ரொம்ப டேலண்டடா. டேலண்டட், எஸ், டேலண்டட். சோ பண்டிதே நைபுண்யம் எப்படி சொல்வீங்க? பண்டிதே கியத் நைபுண்யம் அஸ்தி. அஸ்தி, எஸ். அஸ்தி இல்லாட்டி பண்டிதஸ்ய கியத் நைபுண்யம் அஸ்தி, ரெண்டும் சொல்லலாம் நீங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே துக்கம், ஆனந்தஹா, சந்தோஷஹா, குபிதஹா, கோபஹா எல்லாத்துக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாவம் என்னென்ன பாவமெல்லாம் வருதோ எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லைவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் கோர்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸசைசஸையும் நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோக்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் Sanskrit.Today சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.